வணக்கம் நேர்களே, இது தஞ்சாராவின் சுவை சுவை நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நீங்க ரசித்து சுவைத்து பாக்குற நிகழ்ச்சி. என்ன கொலுவெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா சூப்பர்பா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருப்பீங்க, ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டுருப்பீங்க. சாயங்காலம் நிறைய பலகாரம்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஸ்பெஷலி வந்து சுண்டலோட ஸ்வீட் அப்படின்னா, ஸ்வீட் நிறைய பேர் ஸ்வீட் வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. லைட்டான ஒரு ஸ்வீட், எல்லாருக்கும் வந்து விருப்பமான ஒரு ஸ்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாயாசம் தான். சரி, பாயாசம் எதனா பால் பாயாசம் இல்லாட்டி ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் இல்ல. இதை தவிர்த்து வந்து நிறைய பாயாச வகைகள் இருக்கு. 1 ஹவருக்கு பேசுற மாதிரி வந்து பாயாச வகைகள் இருக்கு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஷெஃப் தாமு அவர்கள் இங்க வந்திருக்காங்க. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஷெஃப். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த டெலிபோன் எண்களை நீங்க நோட் செஞ்சுக்கோங்க. உள்ளூர் நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 17077 மற்றும் 044 செலுத்திவிட்டு 17073 எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டு நேர்களும் எங்களுக்கு வழக்கம் போல தொடர்பு கொள்ளலாம். 009145397010 எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்களும் உண்டு, நோட் செஞ்சுக்கோங்க. 9444901011 மற்றும் 9444901021. சென்னை நேர்களும் தொடர்பு கொள்ளலாம். எல்லா நம்பர்ஸும் நீங்க வந்து நோட் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பேசும்போது உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மியா வச்சுட்டு பேசினாதான் எனக்கு கேட்காம கிளியரா கேட்கும். நீங்க பேசும்போது உங்களுடைய பேரு எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத விவரத்தையும் எங்களுக்கு சொல்லணும். நான் ஓவர் டு ஷெஃப் தாமு அவர்கள். வணக்கம் ஷெஃப். ஏன்னா கனடாலே போய் மேயருக்கு பாயாசம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு இங்க கொலு எல்லாம் வச்சிருக்கீங்க. எங்களுக்கு எவ்வளவு கேள்விப்பட்டாங்க. கனடாலே கலக்கி இருக்கீங்க. சாரி, லண்டன்ல வந்து மேயர் கொடுத்துருக்கீங்க. கனடாலையும் நிறைய பேரை கலக்கி இருக்கீங்க அப்படின்னு. அதுவும் அந்த குளிர்லயும் வந்து பாயாசம் என்னென்ன ஷெஃப் பண்ணீங்க? குளிர்ல பாயாசம் வெரைட்டிஸ் பண்ணிருந்தோம். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் கொஞ்சம் பண்ணோம். வெஜிடேரியன்ல பொங்கல் தான் பண்ணிருந்தோம். மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க. உங்களுக்கு சாப்பாடு அங்க சூப்பரா இருந்துச்சு. கிடைக்கவே இல்லை. ஆமா பாருங்க, அதுதான் வந்து இதுங்கிறத இந்தியாலே இருக்கணும் நீங்க. சரி ஷெஃப், இன்னைக்கு வந்து இப்ப வந்து பியூட்டிஃபுல்லா வந்து எல்லார் வீட்லயும் கொலு வச்சிருக்காங்க. ஃபெஸ்டிவ் சீசன் வந்துச்சு. தீபாவளியும் ஏதோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல தீபாவளியும் வந்தாச்சு. எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ் வந்து சம்திங் டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வை நாட் இந்த தடவை நம்ம பாயாசம் பண்ணலாம். லைட் வெயிட்டா இருக்கும். பாயாசம் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி வெரி குட் ஸ்வீட். ஆக்சுவலா ஸ்வீட்டுன்னு சொல்கிறத விட மைல்டு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் பாயசத்தில். சாதாரணமாக பாயசம் சொல்லும்போது அதை சூடாக குடித்தா அதனுடைய ட்ரெண்டே வேறு. ஹாட்டாக அதை பாயசம் குடிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலாக அதில் ஒரு பாயசம் பார்த்திங்கன்னா அவல் பாயசம். அவல் பாயசம் வந்து சூடாக குடிக்கும்போது அதனுடைய சுவையே தனி. ஸோ அந்த அவல் பாயசம் சொல்லும்போது அவலை ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக முதல்ல அது இது சொல்லிடுறேன். பாயசம் சொல்லிட்டு வீட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம அல்வா மாதிரி கொடுத்துட்றோம். அந்த பாயசம்ன்றது குடிக்கிற பதத்தில் இருக்கணும். சப்போஸ் ஒரு சேமியாவோ இல்லை ஒரு ஜவ்வரிசியோ இல்லை அரிசி பாயசமோ இல்லை நான் சொன்ன அவல் பாயசமோ எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி அவலுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 டம்ளர் பால். அப்போ தான் அது குடிக்கிற தலைமையில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆழாக்கு அவல் போடுறோம், ஒரு 3 கிளாஸ் பால் விட்டு அது வந்து ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணுறது பாயசம் குடிக்கிற மாதிரி இருக்கணும், சூடாக இருக்கணும். அதை இப்போ என்ன பொருள் போடுறோமோ சேமியாவோ ஜவ்வரிசி எது போட்டாலும் ஒரு கைப்பிடிக்கு 3லேருந்து 4 கிளாஸ் பால் போடணும். அதே மாதிரி சர்க்கரை வந்து ஒரு 1/2 சுகரு. அந்த ஃப்ளேவரிங்க்கு வந்து ஒரு ஏலக்காவோ இல்லை ஒரு குங்குமப்பூ போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் பாயசத்துக்கு போடக்கூடாது. அதே மாதிரி முந்திரியோ திராட்சையோ வறுத்து அந்த நெய்யில் வறுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த பாயசம் சூடாக குடிக்கும்போது கூட ஒரு நல்ல ஒரு வடையோ வச்சு சாப்பிடும்போது வந்து அது கலக்கலாக இருக்கும். இப்போ அது நவராத்திரினால சுண்டல் கூட ஒரு 4 சுண்டல் சாப்பிட்டு அந்த பாயசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்டே அலாதியாக இருக்கும். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வடையும் சொன்னீங்க இல்லையா, வெங்காய வடையோட அந்த பாயசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதாவது எப்படின்னா வாழை இலையில் அந்த பாயசத்தை ஊற்றிக்கணும். அதாவது அரிசி பாயசமோ பால் பாயசமோ ஊற்றிட்டு அதில் அந்த வடையை போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர். அந்த வேலையில ஓடும்போது அப்படியே விரட்டி பிடிச்சி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். சரி, அடுத்தது வந்து நான்சி வந்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் காலர். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் நான்சி, இது தஞ்சாராவின் சுவை. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம்மா. தாமோதரன் சார், வணக்கம். பெரிய வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், சொல்லுங்க. எனக்கு வந்து பாதுஷா எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? வெரி குட். ஓகே, பாயாசத்துல இருந்து பாதுஷா போயிட்டாங்க. சூப்பர். யா பண்ணலாம் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. அதாவது இது பாதுஷான்னு சொல்லும்போது அது என்ன பண்ணணும், இந்த லேயர்ஸ் வரணும் மெயினாக. அதை உடச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த பரோட்டாவில் லேயர்ஸ் மாதிரி உள்ளே இருக்கும். இதுக்கு ஒரு ஆழாக்கு மைதா மாவு, இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழாக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 50 கிராம் வெண்ணெய். இப்போ அந்த மாவில் 2 டீஸ்பூன் தயிரை போடுறோம், ஆப்ப சோடாவும் போடுறோம், வெண்ணெயும் போட்டு முதல்ல வந்து இந்த ரொட்டி தூள் மாதிரி அதை செஞ்சுக்கிறோம்.
கோல்டு வாட்டர் இருந்துச்சு நல்லாயிருக்கும். அது சில் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல. தெளிச்சிட்டு சாஃப்டாக அந்த பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். முதல்ல அது உருண்டை உருட்டிக்கணும். இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். உள்ளங்கையில் அந்த உருண்டையை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறீங்க, லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த தம்பு இருக்கு இல்லையா, அதாவது கட்டை விரல், அதில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அப்போனா அது உங்களுக்கு வந்து உள்ள பள்ளம் விழுது. அது மசாலோட மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். எண்ணெயை சூடு பண்ணி சிம்மில் போட்டு இந்த முதல்ல ஒரு பாதுஷா சுட்டு பாருங்கள். அது பிரியாமல் இருக்கணும், பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். அதை வந்து ஒரு புட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக லேயர்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து பொரிச்சு பொன்னிறமான கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 2 கம்பி பதம், அதாவது அப்படியே தொட்டிங்கன்னா பிசு பிசுப்பான பதம் இருக்கும். இன்னொன்று வந்து அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும். அந்த ஸ்ட்ரிங் மாதிரி அந்த பாகில் பார்த்திங்க அப்படின்னா வேணும்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், அப்படின்னா தேவையில்லை. இந்த பாதுஷாவை எடுத்து அதில் ஊற வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு வெளியே எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆறிடும். மேலே வந்து அந்த சுகர் கோட்டிங் இருக்கும். மேலே ஒன்று உங்களுக்கு வந்து இந்த நிறைய கலர் தேங்காய் பூ கிடைக்குது, அதை தூவிடலாம். இதில் பெஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் இருக்கும். கடிக்கும்போது ஸ்வீட் ஜாஸ்தியாக தெரியாது, உள்ள அது சாஃப்ட்னஸ் தெரியும், கிறிஸ்ப்னஸ் தெரியும், மேலே வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இதே நீங்கள் பாக அந்த பந்து பதுக்கு எடுத்து வந்தீங்கன்னா முறிஞ்ச பாகுது. அதை போட்டு நீங்கள் அந்த பாதுஷா ஊற வச்சு எடுக்கும்போது மேலே வந்து அந்த கல்கண்டு இருக்கு இல்லையா, அது அந்த சக்கரை பாகு பூத்தா மாதிரி இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும், அந்த மாதிரி பூத்தா மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் பூ, கலர் தேங்காய் பூ போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு பறவையாக இருக்கும். இதுதான் பாதுஷா பாகு. நிச்சயமா ரொம்ப அருமையான ஒரு பாதுஷா. பட் இதுலயும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு லட்சுமி. நிறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா அதான் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி ஃபாஸ்டா பண்ணிடுறாங்க. இல்ல, அதாவது இந்த பாதுஷா நீங்க பிசையும் போது கோவமா பிசையக்கூடாது. ஓ ஆமா, போட்டு அப்படி போட்டு அமைக்கணும்னா அது வந்து வராது. நான் சொன்ன இந்த ஃபிங்கர்லயே வந்து அப்படி உதிரி உதிரியா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரொட்டி தூள் மாதிரி வரும். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு ஜென்டிலா பிசையணும். அப்பதான் உங்களுக்கு லேயர்ஸ் வரும். சோ அதுல வந்து அந்த பெசைறதுல தான் வந்து அந்த சீக்ரெட்டே இருக்கு. அடுத்து லலிதா வாசுதேவன் மும்பைல இருந்து வந்திருக்கீங்க லைன்ல. வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மா. லலிதா வாசுதேவன் மும்பைல இருந்து பேசுறேன். காஸ்ட் கொஞ்சம் பேசுறேன். கண்டிப்பா. வணக்கங்கம்மா, சொல்லுங்க மேடம். சார் எனக்கு வந்து சார் இந்த நம்ம ஊர்ல இப்ப இந்த பாம்பேல வந்து சார் ஒரு அரிசி கிடைக்குது, அதாவது கருப்பு பிரவுனாவும் இருக்கும் அந்த அரிசி. நம்ம ஊர் பக்கம் அது அநேகமா வந்து கவுனி அரிசின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கவுனி அரிசிம்பாங்க. சவுக்குன்னு இருக்கும் அந்த அரிசி. அதுல வந்து பாயசத்துக்கு வந்து நாங்க வந்து இது கூர்ண மாதிரி ரைட்டா ஒரு மிக்சில ஒரு சுத்திட்டு பால் பாயசத்துக்கு வந்து வைக்கிறது. அதை குக்கர்ல 10 நிமிஷம் வந்து வச்சதுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து பாசுமதி டேஸ்டாவும் இருக்கு சார். ஆனா அதுல வெள்ளம், சர்க்கரைக்கு மேல வெள்ளம் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு. செகண்ட், அந்த அரிசியை வந்து சாதாரண அந்த பால் பாயசத்துக்கு ஒயிட் அரிசி பண்ணும்போது நம்ம வந்து வறுத்துப்போம் இல்லையா, வறுத்துட்டு சில பேர் பண்ணாங்க பிளைனா வறுத்துட்டு குக்கர்ல வைப்பாங்க இல்லையா, அதுக்கு போல இந்த அரிசியை வறுத்துட்டு அது மாதிரி பண்ணலாமா சார்? அதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து இது பண்றேன். அதுக்கு சர்க்கரைக்கு மேல வெள்ளம் போடுறதுக்கு எப்படி சார், அதுக்கு ஏதாவது பண்ணணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ லலிதா கூப்பிட்டதுக்காக. கவுனி அரிசி அருமையான ஒரு டேஸ்ட். இது அந்த கவுனி அரிசின்றது காரைக்குடியில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். கவுனி அரிசி புட்டு சாதாரணமாக அந்த கவுனி அரிசியில் வெல்லம் போட்டு செய்வாங்க. அது வந்து ஒரு மாதிரி அல்வா மாதிரி வரும். அது மேடம் அழகாக சொன்னாங்க. அந்த கவுனி அரிசி ஒரு கை எடுத்துட்டாங்கன்னு கொஞ்சம் வறுத்து என்ன பண்ணோம், தனியாக எடுத்து வச்சுட்டு குக்கரில் போட்டு அந்த வறுத்த அரிசிக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு கைப்பிடிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும். தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும். அவங்க கேட்டாங்க சர்க்கரைக்கு பதில் நான் வெல்லம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வெள்ளத்தை பொடி பண்ணிவிட்டு திருப்பி, அதாவது இதுக்கு வந்து பால் விடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் விடணும். தேங்காய் பால் விட்டு அந்த வெள்ளத்தை போட்டு தேங்காய் பால் விட்டுட்டு ஏலக்காய் முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி பருப்பு தாட்சி வறுத்து போட்டிங்கன்னா அந்த கவுனி அரிசி பாயாசம், அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த சவுச்சவுன்னு இருக்கும், அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த கவுனி அரிசியில் நீங்கள் அது அருமையான ஒரு பாயசம் தேங்காய் பாலும் வெள்ளத்தையும் போட்டு செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி கவுனி அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. கவுனி அரிசி புட்டு, கவுனி அரிசியில வந்து அந்த ஸ்வீட் செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜவ்வரிசி பாயாசத்துல வந்து அந்த ஒரு அதுல வந்து ஒரு டெக்னிக் மெயினா பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே நிறைய பேருக்கு வராது. ரொம்ப கெட்டியா வந்துரும், இல்லாட்டி வந்து வேகாது, இல்லாட்டி நிறைய போட்டு அப்படியே அல்வா மாதிரி வந்துரும். இதுக்கு ஜவ்வரிசி அருமையான ஜவ்வரிசி பாயாசம் சொல்லுங்க. ஜவ்வரிசி அகைன் குவான்டிட்டி வந்து ஒரு கைப்பிடி, 4 கிளாஸ் பால். அந்த ஒரு கைப்பிடி ஜவ்வரிசியை சுட தண்ணியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஜவ்வரிசி நல்லா வெந்த ஒரு கைப்பிடிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 4 கிளாஸ் பால் விடணும். சர்க்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போட்டிங்க அப்படின்னா அது குடிக்கும்போது குடிக்கிற பதத்தில் இருக்கும். அந்த ஜவ்வரிசி வந்து சாப்பிட்ட பதத்தில் இருக்கும்.
நீங்கள் ஜவ்வரிசி ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஜவ்வரிசி அல்வா மாதிரி ஆகிடும், பாயசம் மாதிரி இருக்காது. நம்ம என்ன பாயசம்னு சொல்லும்போது 2 கைப்பிடி 3 கைப்பிடி போட்டுரும். அதனால ஒரு கைப்பிடிக்கு 2 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் பால். இது நீங்கள் மனசில் வச்சுட்டாவே அந்த பாயசம் சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஜவ்வரிசி ரொம்ப வயிற்றுக்கும் வந்து நல்லது. ஹாட் வாட்டர்ல ஊற வைக்கணும். ஹாட் வாட்டர்ல வந்து ஊற வைக்கணும். சரி ஷெஃப், இப்போ வந்து என்ன நேர்களே, நீங்க வந்து ஆவலுடன் காத்துட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து போட்டிக்கு தான் கேள்வி வருதா அப்படின்னு வருது. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு சூப்பர்பான ஒரு கேள்வி வரப்போகுது. கண்டிப்பா. வெல்கம் பேக் டு தஞ்சாராவன் சுவை சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாயாசம் வகைகள் இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த நேர் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், ஜோதிமணி மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறீங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேங்கோ ஓகே, அந்த இது ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் குறகுறன்னு இருக்குது உங்களுக்கு. ஆமா, கட் ஆயிருச்சு. ஷெஃப், நம்ம கேள்வி கொடுத்துடலாமா? எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் இருக்காங்க. நோட்டு புக் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் தேர் ஆல் அலர்ட். ஆமா, அதாவது இப்போ வந்து இந்த பாயசத்தில் போடுற நிறைய இந்த சீட்ஸ் இருக்குது. பாயசத்துக்குன்னு நம்ம ஏலக்காய் முந்திரி பருப்பு இல்லாமல் ஒரு 4 சீட்ஸ் சரியாக போடுவாங்க. அதாவது அது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அது என்ன 4 பருப்பு வகைகள். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு கிடையாது. இது சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்ற பருப்பு. 4 வெரைட்டியான பருப்பு அந்த பாயசத்தில் போடுவாங்க. அது என்னென்ன பருப்பு நீங்கள் எழுதி அனுப்புங்க. அந்த 4 பருப்பு இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. இல்லை, இது கிடையாது, இது சாப்பிட்றது. அப்படியே டைரக்ட் எடுத்து சாப்பிடலாம். சரி, இப்ப எனக்கே வந்து யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக. அடுத்த இப்ப வந்து தானிய வகைகள் வந்து எல்லாருமே வந்து எல்லா ஹெர்பல் தானிய வகைகள் அந்த மாதிரி இந்த நவ தானியம் அந்த மாதிரி வச்சதான் சம்திங் ஏதாவது ஸ்பெஷலா பாயாசம் அந்த மாதிரி இது பண்ணலாமா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் பண்றதை விட சுண்டல் பண்ணதான் நல்லா. சுண்டல் பண்ணலாம். சில ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இப்படி கேட்கலாம் நீங்க, சார் அடப்பிரதமன் எப்படி பண்ணலாம்? அடவைன்றது ரொம்ப பாப்புலர். அதே மாதிரி பால் பாயாசம் அவங்க அழகா சொன்னாங்க. பாம்பேல இருந்தது மேடம். பாஸ்மதி அரிசியில் பாயசம் வைப்பாங்க. அந்த பாஸ்மதி அரிசி ஃப்ளேவரோட அந்த பாயசம் சாப்பிடும்போது அரிசி பாயசம் நம்ம அரிசி பாயசம் வேற. இந்த வெளி பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தில் இந்த போடும்போது இந்த பாஸ்மதி அரிசியில் பாயசம் வைப்பாங்க. அது பாஸ்மதி அரிசி நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் குருணை மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் ஒரு கிளாஸுக்கு ஒன்று தண்ணி விட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் 4 கிளாஸ் பால் விட்டு அதில் வந்து மேபி நாடு ஏலக்காய் பொடி, இல்லைன்னா உங்களுக்கு குங்குமப்பூ ப்ளஸ் முந்திரி பருப்பு, திராட்சை, நான் சொன்ன அந்த 4 பருப்பு போடுவாங்க. இது சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது குடிக்கும்போது அந்த பாஸ்மதியோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பாயசம் பண்ணும்போது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லும் போதே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப ஃப்ளேவர்ஸும் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஏதோ ஃப்ளேவர்ஸ் வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அடுத்தவங்க வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சந்திரசேகர் கோவில்பட்டி, நம்ம ரெகுலர் காலர். ஆமா, வெரி ரெகுலர். வணக்கம் சந்திரசேகர், லைன்ல இருக்கீங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு. 6 வாரம் 7 வாரம் ஆச்சு. புதன்கிழமை வந்துருச்சுன்னா புதியக்கு முன்னாடி விற்கிற முதல் நேயர் நான் கோயில்பட்டி சந்திரசேகர். சொல்லுங்க சார். பார்க்காம என் முகம் எவ்வளவு வாட்டமா இருக்குங்களோ உங்களுக்கு தெரியாது சார். ஐயோ, பாத்தீங்களா, நம்மள பாக்குறாரு, அவரை நம்ம பார்க்க முடியல. சொல்லுங்க சார். ஆமா சார், இன்னைக்கு நவராத்திரி கொடு ஆரம்பிச்சு. சரி, இந்த கொழுல 9 நாள் இன்னைக்கு 4ஆம் நாள் ஓடிட்டு இருக்கு சார். சரிங்க. உங்க தாயத்துல எங்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அருமையான ஒரு பொருள் செய்யறதுக்கு நீங்க இந்த 9 நாள் திருவிழால நாளைய நாள்ல நீங்க சொல்ற டிப்ஸ வச்சு நான் நவராத்திரிக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அதை சொல்லுங்க. உங்களை பார்க்காதது எனக்கு ஒரு குறையா இருந்தது. அந்த குறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அவரது நெய்வேத்தியம் பண்ணுறது கேட்க நவராத்திரி கோவிலுக்கு சாதாரணமாக நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த புட்டு செய்வாங்க, சுண்டலில் வெரைட்டி செய்வாங்க. ஒரு சுண்டல் சூப்பரான ஒரு சுண்டல் கண்டிப்பாக அது வந்து ஐ வாண்ட் டு டெல் ஹிம் டுடே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க, ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், தனியா, கொஞ்சமாக சீரகம், மிளகு, இதை வந்து 1 பாதியமாக அரைக்கிறோம். நல்ல தேங்காய் எண்ணெய் விடுறோம், கடுகு,
காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். அந்த சுண்டலையும் போட்டுறோம். சுண்டலையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். அரைச்சி வச்சுக்க மசாலா போட்டு வதக்கிடுறோம். அதில் பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண மாங்காய், அரை எலுமிச்சம்பழம். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணலாம். 1 எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸ். அதையும் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக கொடுத்து பாருங்கள். அந்த அரைச்ச மசாலா வாசனையோட, அதாவது அது அரைப்படுற இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து செவுத்து வரணும். போட்டு தூண மாதிரி இருக்கும். அந்த சுண்டலை பார்த்திங்கன்னா அந்த மசாலா அழகாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஒரு சுண்டல் சாப்பிடும்போது இன்னும் சுண்டல் சாப்பிட மாட்டோமா இருக்கும். அந்த மாங்காவோடையும் அந்த எலுமிச்சம்பழத்தை புளி போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் சந்திரசேகர் சார், பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அதை செஞ்சுட்டு அடுத்த வாரம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருந்ததுன்னு அவர் சொல்ல போறாரு. ஏன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொல்லும் போதே வந்து அதுவும் பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி சொன்னீங்க. இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ ரெசிபி ஆல்சோ. ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. அடுத்து எல்லாருக்கும் பிடித்தது வந்து இந்த பால் பாயாசம். அதாவது பால் பாயசம் சொல்லும்போது குருவாயூர் கோயிலில் பால் பாயசம் கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. குருவாயூர் போலீஸ் பால் பாயசம் ஒன்று, அதே மாதிரி ஆலப்புழா 2 இடத்துலையுமே பாயசம். அந்த பால் பாயசம் குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த பால் பாயசத்துக்கு முதல்ல வந்து இந்த பாலை திக்காக காய்ச்சிக்கணும். அந்த பால் பாயசமே அவங்க வந்து அரிசியில் தான் பண்ணுறாங்க. அந்த அரிசி ஊற வச்சு வேக வச்ச பிறகு முதல்ல சாதாரண பால் ஊற்றிடுறாங்க. நல்லா கொதிக்க விட்டு திக்னஸ் எடுத்து வந்துடுறாங்க. இந்த திக்கு பாலை ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்குது. அந்த மில்க் மேடு கன்சிஸ்டன்சிங்க வந்துடுது. மில்க் மேடு ஆட் பண்ணுறதுக்கு இல்லை, பாயசத்துக்கு தயவுசெய்து மில்க் மேடு ஆட் பண்ணாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வந்துடுறாங்க. சுகர் நார்மலாக சுகர் போடுவோம். இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்க்குறாங்க. அதே மாதிரி ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து, திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுறாங்க. ஒரு டப்பாவில் கொடுக்குறாங்க. மை காட், அந்த குடிச்சின்னா குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பால் பாயசம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த பால் பாயசம் நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக செய்யலாம். ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் டேஸ்ட் வெரி குட். ஆக்சுவலி ரொம்ப அருமையா இருக்கு. அந்த டப்பால நம்மளுக்கு யாரும் கொடுப்பாங்களா? நான் போகும்போது வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாக. அடுத்து வந்து கார்த்திகேயனி தஞ்சாவூர்ல இருந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. திருமணம் செஞ்சுட்டாச்சு, சமையலை பத்தியே தெரியாது சார். ஓகே. உங்களோட நிகழ்ச்சிகளையும் உங்க புக்களையும் ஓகே கத்துக்கிட்டது. வாவ். நான் பிறந்து வந்ததெல்லாம் காரைக்குடியில சார். அங்க வந்து செட்டிநாடு வித்தியாசமா செஞ்சு கொடுப்பாங்க சார். செட்டிநாடு இருந்து நான் இங்க தஞ்சாவூர் வந்தது பிறகு ரொம்ப மிஸ் பண்றது அந்த பாயசம் தான் சார். அந்த வகைகளை பத்தி நீங்க சொல்ல முடியும்? அரிசி பண்ணா கீட் போட்டிருப்பாங்க. தோழிகள் வீட்டுல சாப்பிட்டது நான் ரொம்ப தஞ்சாவூர் வந்து மிஸ் பண்றது செட்டிநாடு பாயச வகைகள் தான் சார். நீங்க சமையல் செய்யறத ரொம்ப நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நோட்டே போட்டு வச்சிருக்கேன் சார். நான் டிவில எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்து சமைச்சிட்டு சமையல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னு சொல்லலாம். வாவ், சூப்பர் சூப்பர். ரொம்ப டிவி நிகழ்ச்சி உங்க வந்து பாப்பேன் சார். கார்த்திகேயன், உங்களுக்கு எதுவும் ரெசிபி வேணுமா இன்னைக்கு? காரைக்குடி பாயாசம் அதுல எதுவும் பர்டிகுலரா எதுவும் வேணுமா? ஓகேமா. செட்டிநாடு பாயாசம், ஒரு அருமையான செட்டிநாடு பாயாசம் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் செட்டிநாடு பாயாசம். அதாவது இதுல பாத்தீங்கன்னா அரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து செய்வாங்க. இப்போ 1 பங்கு அரிசி அப்படின்னா 1/2 பங்கு பாசிப்பருப்பு. ஒரு கைப்பிடி எடுத்து, ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னா 1/2 கைப்பிடி பாசிப்பருப்பு. ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடணும். இதுக்கு வெல்லம், தேங்காய் பால் மெயினாக. இப்போ வந்து அந்த அரிசியும் பருப்பையும் வேக வச்சிடறோம். நல்லா வறுத்துட்டு வேக வச்சிடறோம். தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஆற விட்டு, அதாவது அந்த தண்ணி நல்லா இருத்த பிறகு அதில் தேங்காய் பால் விட்டுறோம். வெல்லத்தை போட்டுறோம். கொப்பரை தேங்காய் என்ன பண்ணுறோம், பொடியாக நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கிறோம். நல்லா நெய்யில் வறுத்து அந்த கொப்பரை தேங்காய் அதில் போட்டுருவோம். ஏலக்காய் அப்படி போட்டுறோம். முந்திரி பருப்பு, திராட்சை, நான் சொன்ன அந்த விதைகளையும் போட்டுறோம். இந்த சூடாக அந்த அரிசியோடு அந்த பருப்போட அந்த ஒரே டீப் ப்ரௌன் கலரில் அந்த பாயசம் குடிக்கிற பதத்தில் அந்த தேங்காய் பால் வாசனையோட ஒரு 4 டீஸ்பூன் அந்த பாயசம். அருமையான வாழைப்பூ வடை. இந்த பாயசத்துக்கும் இந்த வாழைப்பூ வடைக்கும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே அட்டகாசமா தான் இருக்கும் அது. ஷெஃப், நீங்க சொன்னீங்க மில்க் மேட் வந்து போடக்கூடாது அப்படின்னு, அது எதனால? அது ஆக்சுவலா இட் பிகம் ஓவர் ஸ்வீட் ஆயிடும். மில்க் மேட் போட்டீங்க அப்படின்னா நீங்க பாயசத்துடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து அடிபட்டு போயிடும். ரொம்ப ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். வந்து அந்த ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அந்த பாலோட வாசனை அடிக்கும். அது வந்து யூ டோன்ட் ரிலிஷ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு காலர் கேட்குங்களா? இல்ல, காலர் இல்ல. அதாவது
இப்போ ரீசெண்டான ஒரு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா கோதுமை பாயசம் ரொம்ப ஹெல்தி. ஆமா, இந்த கோதுமையை நம்ம வந்து ரவையா உடைச்சிக்கிறோம். ஒரு 1/4 அழாக்கு கோதுமை எடுத்தீங்க அப்படின்னா 2 அழாக்கு தண்ணி விட்டு அந்த கோதுமையை வேக வைக்கிறோம். இதுக்கும் வெல்லம் தான் போடுறோம். வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி வெள்ளத்தை போட்டுடுறோம். அந்த 2 அழாக்கு வெள்ளத்தை தண்ணியை விட்டு வேக வைக்கிறோம். கிட்டத்தட்ட 5 அழாக்கு தேங்காய் பால் விட்டுறோம். தேங்காய் எண்ணெயில் இந்த கொப்பரை தேங்காயை வதக்குறோம், முந்திரி பருப்பு வதக்குறோம், திராட்சையை வதக்குறோம். அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்த திராட்சை, முந்திரி பருப்பு, கொப்பரை தேங்காயை அந்த பாயசத்தில் போட்டு கோதுமை பாயசத்தில் சூடாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த கோதுமை பாயசம் அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே ரொம்ப ஹீலிங் ஆல்சோ. ஸ்டமக்குக்கும் ரொம்ப ஒரு தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. ஆமா, வயிற்று புண்ணு அதுக்கெல்லாம் அதுக்கு தான் அது ரொம்ப நல்ல அருமையான. அடுத்து பாலாஜி சென்னையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மிஸ்டர் பாலாஜி, லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார். ஹலோ பாலாஜி, வணக்கம். சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க. கேக்குதுங்களா? கேக்குது. கேக்கு சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் சார். நாங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். தாமு சார் பேசுறீங்களா? ஆமா, ராமு சார் தான். சொல்லுங்க. நீங்க பண்ற ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயடில நாங்க பாப்போம் அடிக்கடி. ஓகே, சரிங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா? பாயாசம்னா பிரியாணி அக்கம்பனிமெண்ட் வந்து வந்துருச்சு பாருங்க. பாயசம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு பாயசம் சாப்பிடணும். ஆமா, இப்ப நம்ம பாயாசத்தை மெயினா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பிரியாணி வந்து சைடா ஆக்கிட்டே இருப்போம். ஆமா, ஆமா. என்ன பிரியாணி வேணும் உங்களுக்கு? சார் ஒண்ணு இல்ல. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல இது எது வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கு, அது ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. பெரிய சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல ஆக்கிட்டாங்க சார் உங்களை. ஆமா, ஒரு தடவை அதை சொல்லி காமிங்க. நான் அந்த பிரியாணி மேபி ரெசிபியை சொல்லிட்டு அது பிரியாணி ரெசிபி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அது என்ன பிரியாணி வேணும் மிஸ்டர் பாலாஜி? லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பாலாஜி. சரி, செஃப் தாமுக்கு பிடித்தமான ஒரு பிரியாணி சொல்லிடலாம். அட்டகாசமான ஒரு பிரியாணி பண்ணலாம். ஐ வாண்ட் டு மேக் a lovely vegetable பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள்ல வந்து இந்த மெயினா பச்சைப்பூன்றது புரோக்கோலின்னு சொல்றோம். அது காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு 400 கிராம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து 400 கிராமு. அரிசி வந்து ஒரு 400 கிராம். புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி 6 கட்டு கொத்தமல்லி, வெங்காயம் வந்து 200 கிராம், தக்காளி பழம் 200 கிராம், 6 பச்சை மிளகா, மிளகாத்தூள் 3 டீஸ்பூனு, தனியாத்தூள் 4 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன். இந்த காய்கறி வந்து க்யூப்ஸை கட் பண்ணியிருக்கோம். அதில் தயிரை போட்டு ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வைங்க, குக்கரை வைக்க வேண்டாம், பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை தாளிச்சுக்கோங்க. ஒரு கட்டில் வந்து அந்த புதினால ஒரு 3/4 கட்டு புதினா இலையை போட்டுருங்க. கொத்தமல்லியை அதை ஒரு கை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு வதக்கிக்கோங்க, தக்காளி பழத்தை வதக்கிக்கோங்க. இப்போ தயிரோடு வந்து அந்த காய்கறி இருக்குது, அந்த காய்கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுறோம். இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அந்த வடிகட்டின அரிசியும் தண்ணியை வடிக்கிட்டோம். அதையும் அந்த அரிசியும் வந்து அந்த காய்கறியோடு சேர்த்து நம்ம வதக்கிடுறோம். 6 பச்சை மிளகாயும் கீறி போட்டுடுறோம். இப்போ இந்த தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சதால் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5. அதே மாதிரி சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் 1க்கு 1.5. வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தால் 1க்கு 2 தண்ணி விட்டுறோம். நல்லா கொதி வருது. அந்த கொப்பளமாக வந்து இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கணும். விட்டு மேலே தட்டு போட்டு ஒரு பாத்திரம் தண்ணி பிடிச்சி தட்டு மேலே வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டை தட்டை எடுத்துகிட்டு சைட்லேருந்து கிண்டிட்டு வரணும். ஆவி பறக்கம் இருக்கும். ஒரு தட்டில் போட்டு அந்த காய்கறியோடு தட்டில் போட்டு நல்லா தயிர் பச்சடி, தயிரும் தக்காளியும் போட்டு, தயிர் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு பச்சடி, அருமையான உருளைக்கிழங்கு மசாலா, இது ரெண்டையும், அதாவது அந்த பிரியாணியும் அந்த உருளைக்கிழங்கு மசாலையும் கிள்ளி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அந்த அட்டகாசம் இதுக்காக தான் அவர் பிரியாணி ரெசிபியே கேட்டிருக்காரு. ஓகே. கமிங் பேக் டு பாயாசம் ஷெஃப், இப்போ வந்து பிரியாணி ரொம்ப சூப்பர்பா இருக்கு. பிரியாணிக்கு அப்புறம் வந்து அந்த பாயாசம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இப்போ அந்த பாயாசம் சொல்லும்போது எனக்கு மைண்டில் வருது, நிறைய பேர் வீட்டில் வந்து சேமியா பாயசம் பண்ணுறோம். சேமியா வந்து இட் பிகம் வெரி காமன் பாயசத்துக்கு. சேமியாவில் வந்து நீங்கள் வறுத்த சேமியா தயவுசெய்து வாங்காதீங்க பாயசத்துக்கு. நீங்கள் பிளெயின் சேமியா வாங்கிக்கோங்க. அகெயின் ஒரே ஒரு கைப்பிடி சேமியா
ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அந்த ஒரு கைப்பிடி சேமியாவை நல்லா செவுக்க வறுத்தணும், நல்லா வதக்கணும். அந்த வாசனை போகணும், அந்த பச்சை வடை சேமியா வடை போயிடணும். எடுத்து கொட்டிக்கோங்க, அதை தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சேமியாவில் வந்து அந்த தீஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி அங்கங்கே தெரியும், அது எடுத்துடுறோம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி, அந்த ஒரு கைப்பிடிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுறோம். தண்ணி நல்லா கொதிக்க வரும்போது இந்த சேமியாவை போட்டுடணும். போட்டு கிண்டுங்க. ரெடியாக வந்து ஒரு 4 கிளாஸ் பால் வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கணும். அந்த பாலை வந்து சேமியாவில் ஊற்றிடுங்க. சர்க்கரை போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் பொடி, நல்ல நெய், பசு நெய் வச்சு முந்திரி பருப்பும் திராட்சையும் வளர்த்து, அது திராட்சையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து அது ரேஸ் ஆகிருக்கும். முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் கலரில் இருக்கும். அந்த நெய்யோடு அந்த முந்திரி பருப்போடு அந்த திராட்சையோடு அந்த பாயசத்தில் கொட்டிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த விதைங்களும் போடலாம். அந்த விதை போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒரு கடிக்கும் அந்த வாசனை விதை சூப்பராக இருக்கும். நல்ல சூடான பாயசம் ஒரு கப்பில் சூடாக சாப்பிட்ணும். அதே மாதிரி கூட ஒரு நல்ல ஆனியன் வடை அப்படின்னா ஒரு மசால் வடை இல்லை ஒரு கீரை வடையோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லையா, அப்பளத்தை நல்லா அப்பளமாக இல்லை பப்படம் எடுத்துக்கோங்க. ஒரு இலையில் போட்டு பப்படத்தை உடச்சிக்கோங்க. இந்த பாயசம் ஊற்றி சேமியா பாயசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், கலக்கலாக இருக்கும். ஷெஃப், அந்த முந்திரி பருப்புக்காக பாயசமா இல்ல பாயசத்துக்காக முந்திரி பருப்பா? பாயசம் முந்திரி 2 பப்படத்தோட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமா. ரைட், அடுத்த நேர் வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். விஜயலட்சுமி லைன்ல இருக்கீங்கம்மா? விஜயலட்சுமி லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ விஜயலட்சுமி. சொல்லுங்க விஜயலட்சுமி. ஹலோ விஜயலட்சுமி ஃப்ரம் வெஸ்ட்மாம்பலம் பேசுறோம் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ராமதரன் சார், உங்களோட கிரேட்டஸ்ட் ஃபேன் சார். தேங்க்யூ ஸோ மச்மா. சொல்லுங்கம்மா. சரி, 18 வயசுல இருந்து சமைக்கும் போது உங்களோட புக்ஸ் நீங்க டிவில வரதெல்லாம் பார்த்து தான் சார் சமைக்கிறேன். என்ன வயசாகிட்டீங்க? சூப்பர். நீங்க அப்படியே ஒரு ஸ்பூன் இப்படி போடுறது, நீங்க சால்ட் இப்படி தூவி இப்படி மேல போடுறது, கிரேட்டஸ்ட் ஃபேன் சார். தேங்க்யூ. சொல்லுங்க. நீங்க அந்த இப்படி இல்பச்சட்டியில இப்படி மேல இப்படி வச்சு பண்றது வெரி கிரேட்டஸ்ட் ஃபேன் சார் உங்களோடது. சார் நீங்க வந்து ஒரு பிராமினுக்கு பண்ற மாதிரி ஒரு திருக்கணம் பண்றது சொல்லுங்க சார். அதுவும் பாயச வகை தானே சார்? திருக்கணம் சம்திங் டிஃபரெண்டா அவங்க கேக்குறாங்க. அத பாயச வகை தான். திருக்கணம்ன்றது பாயசம். அதுவும் வந்து நான் சொன்ன அதுல கொஞ்சம் ஒரு நல்ல வெரைட்டி ஒன்னு சொல்லுங்க சார். நல்ல ஒரு கண்டிப்பா பருப்பு, அதாவது அந்த பருப்பு பாயசம் சொல்றேன் நான். ஆமா, நிறைய நீங்க ஓகே சார், அதெல்லாம் பண்ணுவீங்க. அதை பண்ணலாம் சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் கிடைச்சது. ஓயா, தேங்க்யூமா. வாங்க. நன்றிமா, கூப்பிட்டதுக்காக நன்றி. அருமையான ஒரு பருப்பு பாயாசம். திருக்கண்ணம். எஸ், அதாவது இவங்க வந்து அந்த பாயசம் மெயினா பருப்புல, பாசி பருப்புல செய்வாங்க. பாசி பருப்புல ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா வறுத்துடுவாங்க. அந்த பருப்பை வந்து வறுக்கும் போது நல்லா வாசனை நல்லா இருக்கும். இதுக்கும் அவங்க யூஸ் பண்றது வந்து வெல்லம், தேங்காய் பால். தேங்காய் பால் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து சாதாரண பால் யூஸ் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய், அதாவது அந்த பருப்பு வகைகள், நான் சொன்ன அந்த 4 பருப்பு வகைகள். அதே மாதிரி நெய், முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பை வேக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பாலை விட்டுடுறோம். வெல்லத்தை போட்டுக்கிறோம். வெல்லத்தை பொடி பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் முந்திரி பருப்பு, திராட்சை வதக்கிறோம். இது வேணும்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அப்படி போடுறோம். ஏலக்காய் பொடி போட்டுருவோம். எப்படி இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கலாம். தாளிப்புக்கு இந்த முந்திரி பருப்பு, திராட்சை தாளித்து கொடுத்துட்டு அது இலையில தான் சாப்பிடணும். டம்ளரில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அந்த பாசிப்பருப்பு, அதாவது பருப்பு பாயாசம் இலையில் போட்டு நான் சொன்ன அந்த அப்பளமும் அப்படி இல்லைன்னா வடையோடு சாப்பிடும்போது தான் வந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. நீங்க இலை அப்படின்னு சொல்றது வந்து அந்த வாழை இலைக்கு ஒரு மனம் இருக்கு. அதாவது அந்த சூடான பாயசம் இலையில ஊற்றும் போது இலை கலர் மாறிடுது. அதை கையில் அப்படி வலிச்சு அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் அதுல ஒரு ஃப்ளேவரும் வந்துருது, ஹெர்பலாவும் ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அது. கண்டிப்பாக. சரி நேர்களே, இன்னும் பல பாயாச வகைகள் ரெசிபி வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வெல்கம் பேக் நேர்களே. இன்னைக்கு வந்து பாயாச வகைகள் இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாந்தி கரூர்ல இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சாந்தி, லைன்ல இருக்கீங்க. சாந்தி, உங்களோட டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க. சொல்லுங்க மேடம். தேங்க் யூ சாந்தி. சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்களேன். கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிருக்கேன். சொல்லுங்க.
நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ரெசிபி சார்ட்ட மாத்தி கேட்டுறாதீங்க. நல்லா இருக்கேம்மா. தேங்க்யூ சாந்தி. மேடம். தாம சார் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, பேசலாம். கேக்குது. பேச முடியல. இன்னைக்கு நினைச்சிட்டே இருந்தோம் நவராத்திரியே ரொம்பவே பரவாயில்ல. உங்க பிளஸிங்ஸ். வாவ். தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேள்வி சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கேன். கான்சரி போயிருக்கு. இந்த கைமுறுக்கு பண்றாங்க சார். கைமுறுக்கு. ஓகே. அது வந்து ரொம்ப அடுத்து வாங்கணும்னு தெரியல. இந்த மாதிரி போட்டு நமக்கு நீங்க சொல்ற ப்ராசஸ் எல்லாம் கண்டிப்பாக அது உலக நல்லா வந்து நல்லா வரல. எந்த அரிசி சொல்லுவாங்க சார். சரி, ஓகே. சோ உங்களுக்கு வந்து கைமுறுக்கு சிறுதானியமே இருக்கு சார். எதுமா? சிறுதானியம் இருக்கு மேடம். சரியா நீங்க புரியல. சொல்றது சரியா கேட்கல எங்களுக்கு. சிறுதானியம். சிறுதானியம். ரொம்ப கொரகொரன்னு இருக்குது. அது வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் சிறுதானியம் கேட்கல. அதுக்கப்புறம் நீங்க பேசுறது கேட்கல. பட் உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு ரெசிபி நாங்க இப்ப சொல்லிடுறோம். இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா வருது, அப்புறம் செகண்ட் பேட்ச் சரியா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம். அதனால அதாவது இந்த முறுக்குக்கு வந்து உங்க பதம் கரெக்டான பதம். முதல் பேட்ச் நல்லா வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அந்த பதம் கரெக்டாக எடுத்துட்டு போயிட்டீங்க. ரெண்டாவது முறுக்கு சரியா வரலைன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், அந்த முறுக்கு மேல நல்ல ஈரத்துணியை நல்லா பிழிஞ்சி அது மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த பதம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகும். உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு கை திருப்பும் போது அது உடஞ்சி வாரி வரும். அதனால கொஞ்சம் வெட்னஸ் வச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை திருப்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் ரெண்டாவது செய்யும்போது உங்களுக்கு சரியாக வரதில்லை. ஆக்சுவலி இதுதான் வந்து மெயின் டிராபேக். அந்த கன்சிஸ்டன்சி இந்த கரெக்ட்டா வரது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த ஈரப்பதம் கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டாவது கொஞ்சம் ஆற விட்டுருவாங்க அவங்க. மூடி வைக்க மாட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இல்லைன்னா ஈரத்துணி போட்டுக்க மாட்டாங்க. போட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த முறுக்கு புளி அதாவது அந்த திருப்பும் போது கரெக்டாக வரும். கையிலே தான் திருப்பணும். அதை அந்த கை முறுக்குன்றது கையில தான் திருப்பணும். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக. அடுத்து வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தது, அதுவும் இந்த ஹோட்டல்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வந்து ஒரு சிக்னேச்சர் கேள்வியை சொல்லிடலாம். ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு, நம்ம வந்து பாலடை பிரதமன் சொல்றோம். அந்த பாலடை பிரதமன் அந்த அடையை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் எழுதி அனுப்பணும். அந்த அடை எப்படி செய்யறதுன்றத நம்ம தூர்தர்ஷனுக்கு எழுதி அனுப்பணும். நான் எழுதி அனுப்புனா உங்களுக்கு கிடையாது, மக்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ரெசிபி நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். கேட்டுட்டு அதை எழுதி நான் அனுப்பிடுவேன். அதான் நான் நினைச்சேன். இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு சிக்னேச்சர் டிஷ் பாத்தீங்கன்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த இளநீர் பாயாசம், ரொம்ப லவ்லி இளநீர் பாயாசம் வேணும். இப்ப ஏன்னா இப்ப ஹீட்டாவும் இருக்கு, திடீர்னு கோல்ட் ஆயிருது. இளநீர் பாயாசம் அப்படிங்கும் போது அது வயிற்றுக்கும் ரொம்ப ஒரு குளிர்ச்சியா இருக்கும். நார்மலா வந்து இளநீர் பாயாசத்துல ரொம்ப குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலி இருக்கு. நம்ம இளநீர் எடுத்துக்கிறோம், நல்ல திதிப்பான தண்ணி, இளநீரோட தண்ணி. அதில் வழுக்கையை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிக்கிறோம். இதில் நார்மலாக வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க, மில்க் மேடு வேணுன்றவங்க சேர்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாகிடும். இளநீருடைய ஸ்வீட்டை விட அது மில்க் மேடு அடிச்சிடும். அதனால் அதுக்கு நான் மில்க் மேட் நான் ஆட் பண்ணுறது இல்லை. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுவோம். வழுக்கை, இளநீர், தேங்காய் பால். சுகர் வேணும்னா கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா ஆல்ரெடி இளநீர் நம்ம ஸ்வீட்டான இளநீர்னு சொல்லியிருக்கேன். திதிப்பான தண்ணி அது இளநீர் தண்ணி. கொஞ்சம் வேணால் கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வெள்ளையாக இருக்க அந்த இளநீர் பாயசம் வெள்ளை கலரில் வரும். அந்த வழுக்கையோட ஒரு ஸ்பூனாக சாப்பிடும்போது மை காட், நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்றதுன்னா, பாயாசம் அப்படின்னா நிறைய சர்க்கரையை கொட்டிடுறாங்க. அதான் பாயாசம்னா அதாவது சாப்பிடவே முடியாம திகட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திகட்டி வர வரைக்கும் அதாவது சர்க்கரை டேஸ்ட் தான் இருக்கும், பாயாசம் டேஸ்டே இருக்காது. இது எதனால இந்த மாதிரி எல்லாரும் இந்த மிஸ்டேக் பண்றாங்க? அது வந்து மைண்ட் செட். எப்படின்னா பாயாசம் சொன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும்னு ஃபீல் பண்றது. பாயாசம் வந்து இட் ஷுட் பி சட்டைல். அதாவது அந்த ஆஃப் சுகர் போட்டால் கூட அந்த பாயாசம் டேஸ்டியா இருக்கும். ஸோ நிறைய சர்க்கரை போட்டால் சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் காஃபியில் வந்து நிறைய சர்க்கரை போது பாயசம் மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த சர்க்கரையை கொஞ்சம் நார்மலாக எடுத்து வந்தாவே உங்களுக்கு வந்து அந்த பாயசம் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். தயவுசெய்து பாயசம் அப்படின்னா நிறைய ஸ்வீட் ஒன்றுன்றதை அந்த கான்செப்ட் நீங்கள் மறந்துடுங்க. என்ன எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் போதும் பாயசத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து அந்த கொழுக்கட்டை அந்த மாதிரி வச்சு ஏதாவது ஒரு பாயாசம் வரும். அந்த கொழுக்கட்டை வந்து சின்ன சின்னதா உருண்டையா உருட்டி போட்டு அது வந்து பண்ணுவாங்க இல்லையா? அது பேர் வந்து என்ன, இது ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர். இது எனக்கு டக்குன்னு எனக்கு நினைக்க மாட்டேங்குது. காரைக்குடியில வந்து இந்த பால் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை. எஸ்,
இது காரைக்குடியில் வந்து இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். அரிசி மாவு, அதில் என்ன பண்ணுவோம், அந்த பொடியாக அதை ஃபைன் பவுடர் எடுத்துக்கணும், சுடு தண்ணி போட்டு அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தெளித்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன சீடை மாதிரி உருட்டிக்கிறோம். பால் கொதிக்க வைக்கிறோம். பால் கொதிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீடை மாதிரி உருட்டி வச்சுக்க அந்த அரிசி மாவு அந்த பால் கொழுக்கட்டையில் போட்டுரும், அந்த பாலில் சேர்த்துறோம். நல்லா கொதி வருது, தென் சுகர் ஆட் பண்ணிடுறோம். சுகர் ஆர் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், ஏதாவது இது அல்லது அது. சுகர் இல்லைன்னா வெள்ளத்தை சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அது ஆஃப் பண்ணிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், தேங்காய் பால் ஊற்றணும். அதே மாதிரி தேங்காய் சில்லை அதாவது கொப்பரை தேங்காய் வதக்கி போட்டு அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் சில்லோட அந்த கொப்பரை தேங்காயோட அந்த ஒரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்சார்வ் இருக்கும். நீங்கள் அந்த சீடை மாதிரி சொன்னீங்க அந்த அரிசி மாவில் போடும்போது சாஃப்டாகும். அது நீங்கள் கையிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வெந்திருக்கும், அந்த பால் நல்லா வெந்திருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி ஹார்டாக ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்ம பிசையும் போதே சாஃப்டாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக வரும். இது பால் கொழுக்கட்டை அட்டகாசமான ஒரு பால் கொழுக்கட்டை. நிச்சயமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் அந்த செட்டிநாடு அந்த சைட்லாம் வந்து இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். பட் இது இந்த பாயாசம் ஃபேமிலியில வருமா? இது பாயாசம் ஸ்வீட்டா? ஏன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கனால. கேரளாவில் எடுத்தீங்க அப்படின்னா அடப்பிரதமன் ஒண்ணு. ஒரு காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு இது வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க. வணக்கங்க. வணக்கம். தாமோதரன் நல்லா இருக்காரா சார்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சார். ரெண்டு விஷயம் சார். பிஃபோர் ஸ்டார்டிங் மை क्वेश्चन ஒரு ஜெனரல் சஜஷன் நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே. இப்போ வந்து நம்ம பண்டிகை டயத்துக்கு வந்து நம்ம வீட்டுல என்னதான் டைனிங் டேபிள் என்னதான் பெரிய பெரிய பிளேட் எப்படிதான் சாப்பிட்டாலும் அந்த பண்டிகை டயத்துல வந்து நம்ம சாப்பாடு எவ்வளவு தயார் பண்ணி சாப்பிட்டாலும் நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த இலையில போட்டு சாப்பிடும் போது கையால எடுத்து சாப்பிட்டு அந்த டேஸ்டே போது எடுத்து சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டோட டேஸ்ட் இலையில போட்டு அதுவும் கையால எடுத்து சாப்பிடும் போது இன்னும் டபுள் ஆகும் அந்த டேஸ்ட். அது வந்து அந்த டயத்துல அட்லீஸ்ட் அந்த ஃபெஸ்டிவல் டயத்துல பீப்புள் கேன் அவாய்ட் யூசிங் டைனிங் டேபிள் அந்த ஸ்பூன். டைனிங் டேபிள்ல ஸ்பூன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரெடிஷனலா வந்து சாப்பிடணும் அப்படின்னு மிஸ்டர் ஸ்ரீராம் சொல்றாரு. சரி, அடுத்த சஜஷனா இலையில போட்டு சாப்பிட்டு எடுத்து சாப்பிடலாம், நல்ல டேஸ்டே மாறும். டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நான் பார்த்தாங்க. கண்டிப்பா. அடுத்தது கேள்வி. அடுத்த கேள்வி. ஸ்ரீராம் லைன் வரல. லைன்ல இருக்கீங்களா மிஸ்டர் ஸ்ரீராம்? சரி, அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது அந்த வாழையில சாதாரணமாக எந்த மாதிரி நீங்க சாப்பாடு சாப்பிட்டாலும் நீங்க ஸ்பூன்ல சாப்பிடும் போது அந்த ஸ்பூன் மெட்டாலிக் ஃப்ளேவர் தான் வரும். இதே நீங்க கையில பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்க்ளூடிங் தயிர் சாதம், கண்டிப்பா தயிர் சாதமும் மோர் சாதமும் நல்லா பிசைஞ்சு அப்படி விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்டே வந்து அலாதி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தான் சொன்னேன், பாயசத்தில் இலையில ஊற்றி கப்பலில் சாப்பிடும் போது இலையில ஊற்றி அதில் பப்படத்தை உடச்சி போட்டு அந்த பாயசம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட். கண்டிப்பா, அதுதான் மெயின். அதுதான் இப்போ நான் கேரளாவில் சொன்னேன், பிரதமன் பால் பாயசம் அண்ட் தென் பருப்பு பாயசம். இந்த சம்டைம்ஸ் நாங்கள் இந்த பால் பாயசத்தில் பழமும் போட்டாங்க, வாழைப்பழம் போட்டு பழப்பாயசம். பழப்பாயசம் அதான் நான் கேட்கணும் அப்படின்னு பழப்பாயசம் கொடுக்குறாங்க. இந்த பால் பாயசத்தோடய பழத்தை மிக்ஸ் பண்ணிடுறாங்க கொதிக்க விடும்போது. அஃப்கோர்ஸ் நல்ல பால், திக்கான பால் விட்டு சர்க்கரை போட்டு இலையில போடுறாங்க, இலையில ஊற்றுறாங்க, கூடவே அவங்களே பப்படமும் வைக்கிறாங்க. 3 பாயசம் ஒரு நல்ல பெரிய கல்யாணத்தில் கொடுக்குறாங்க. ஒரு பாயசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஒன்றுல தேங்காய் எண்ணெய் தாளிப்பு, 2த்துல நெய் தாளிக்கிறாங்க. இந்த அடப்பிரதமன் சொல்லும்போது எல்லாருமே அடப்பிரதமன் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பாயசம். பிரதமன் இட்ஸ் அடப்பிரதமன். அது பாயசம் ஃபேமிலியில் தான் வருது. நம்ம என்ன பண்ணுறோம், அடப்பிரதமன் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிடுது, திக்காக ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கு காரணம் வந்து நிறைய அடை யூஸ் பண்ணுறோம். அது நிறைய அடையாக நம்ம ரெடிமேடை வாங்கிக்கிறோம், பொடியாக கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த அடையை வந்து அலசிடணும். அப்போ அந்த மாவு பொருள் மேலேருந்து போயிடுது ஒன்று. 2வது அடையை வந்து நம்ம வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு வெல்லம் போடணும், அதுக்கப்புறம் பால் ஊற்றணும், அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும். அதாவது முந்திரி பருப்பு திராட்சை போட்டு கொடுக்கணும்.
இந்த அடப்பிரதமனும் வந்து இந்த குடிக்கிற பதத்தில் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல ப்ரௌன் கலர், வெள்ளம் போகிறதால வெள்ளம், அது தேங்காய் பால் விடுறதால இன்னும் அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு அடப்பிரதமன். எஸ்பெஷலி ஓணத்துக்கு வந்து கேரளாவில் நிறைய பேர் கொடுப்பாங்க. எல்லார் வீட்லையுமே அடப்பிரதமன் இருக்கும். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம அடை கிடைக்குது. நீங்கள் இந்த அடப்பிரதமன் செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பா. அதுவும் ஓணம் அந்த சദ്യயில வந்து இது பாயாச வகைகளே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பா இன்னும் நிறைய பாயாச வகைகளும் வருது. மூணாவது நம்மளுடைய லாஸ்ட் கேள்வியும் வருது. பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். வெல்கம் பேக் நேர்களே. அடுத்து வந்து சாந்தி அம்பத்தூர்ல இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சாந்தி, லைன்ல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்களை நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல பார்த்தேன். ஓ, ஓகே. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்திருந்தீங்க. ஓகே ஓகே. எனக்கு வந்து இப்போ ஒரு இது டவுட். எனக்கு வந்து பாதுஷா தயிர் போடாம எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. சூப்பர். வாவ், பாயாசம். எனக்கு தயிர் பிடிக்காது. சரி, ஓகே. அதனால தயிர் நான் மத்தபடி மிக்சர் போட்டுடுவேன், லட்டு போட்டுடுவேன், அதெல்லாம் செஞ்சுடுவேன். ஓகே. எனக்கு வந்து இந்த பாதுஷா தயிர் போடாம செய்யணும். கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா சாந்தி, உங்களுக்காக இப்ப பாதுஷா தயிர் போடாத பாதுஷா வந்துட்டே இருக்கு. சூப்பர். வேற ஏதாவது இருந்தாலும் ஓரளவுக்கு ஜாங்கிரி புழிஞ்சிடுவேன். ஆனா நீங்க புழியிற அளவுக்கு எனக்கு வராது. கொஞ்சம் கோணல் ஏன்னா அந்த கிளாத் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, பண்ணிடுவோமா. டிவில பாருங்க, அத பாதுஷாவை தயிர் போடாம எப்படி பண்ணலாம். ஓகே. இப்போ பாதுஷா தயிர் போடாத வேணும். தயிர் வந்து சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு அளவுக்கு மைதா மாவு, சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம் பதிலாக 60 கிராம் எண்ணெய், 10 கிராம் ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு இதே மாதிரி இந்த விரலில் ரொட்டி தூள் மாதிரி பண்ணிக்கிறோம். தண்ணி தெளிச்சிக்கிறோம். ஒரு உருண்டை எடுத்து நல்லா டைட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து தம்பி இம்ப்ரெஷன் கொடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் பட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேள்வி கேட்கலாம், இதில் வெண்ணெய் போட்டு கொஞ்சம் 10 கிராம் கூட இருக்கு, எண்ணெயில் போடும்போது பிரியாதா அப்படின்னு. ஏன் பிரியாதுங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த தயிர் அந்த சாதாரணமாக சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தயிர் இல்லாதால இந்த வெண்ணெய் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதால பிரியாது. தயிர் போடலைன்னா ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். போட்டு நீங்கள் சக்கரை பாகில் போட்டு எடுத்தீங்கன்னா அருமையான பாதுஷா. தயிர் இல்லை போடாமல் நீங்கள் இந்த மாதிரி பாதுஷா பண்ணிக்கலாம். So the taste will be the same. Same. அதாவது அந்த தயிர் போடுறது வந்து because gives you softness. சில பேர் நினைக்கிறாங்க இந்த ஒரு கீ இன்கிரீடியன்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, எந்த ஒரு ரெசிபிலையும் வந்து ஒரு கீ இன்கிரீடியன்ட் இல்லை அப்படின்னா டேஸ்ட் கம்ப்ளீட்டா மாறிடும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எதையாவது வந்து கண்டிப்பா அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீ இன்கிரீடியன்ட் சொல்றதை விட இந்த இன்கிரீடியன்ட்டே கம்மி ஆச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரசமே வைக்கிற தக்காளி ரசம் வைக்கிறீங்க, அந்த ரசத்துல வந்து அந்த கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் தக்காளி இல்லை அப்படின்னா ரசத்துல டேஸ்டே மாறிடும். நீங்க என்னதான் நீங்க கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு போட்டு இடிச்சு போட்டா கூட அந்த டேஸ்ட் வந்து அது தக்காளியோட டேஸ்ட் இல்லாதால அடிபட்டு போயிடும். அந்த குவான்டிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஆக்சுவலி அதான் இன்கிரீடியன்ஸ்ல நம்ம போடுறது கரெக்டா போட்டணும். கண்டிப்பா. ஆமா. அடுத்தது ரொம்ப பிடித்தமானது, தாமுவுக்கு பிடித்தமான ஒரு பாயாசம், அது எதுவும் ரவை பாயாசம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுடலாமா? பிரேக் இல்லையா? அவ்வளவுதான். பிரேக் இன்னும் இல்ல, அவ்வளவுதான். ஐ திங்க் மேபி இந்த ரவை பாயாசம் சொல்லிட்டு ஆமா then we will do it. ரவை பாயாசம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பாயாசம், ரொம்ப நல்லா இருக்கும். பாம்பே ரவை ஒன்று, அப்படி இல்லைன்னா பான்சி ரவை, அப்படி இல்லைன்னா சம்பா ரவைன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் கோதுமை ரவைக்கு பாயசத்துக்கு வந்துடும். பாம்பே ரவையை நம்ம சவுக்க வறுத்துடணும். வறுத்து வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கணும். தண்ணி 1க்கு 3 தண்ணி விட்டுட்டு அந்த ரவையை போட்டு நல்லா வேக வச்சுட்டு பால் ஊற்றணும். தென் நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போடணும். கொஞ்சம் குங்குமப்பூக்கு போட்டணும். இந்த ரவை பாயசத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா திக்னஸ் இருக்கும். திக்னஸ்னால் குடிக்கிற பதத்தில் இருக்கும். டேஸ்ட் வந்து இந்த ரவை பாயசத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுதான் அதனுடைய ரவை பாயசத்துடைய ஸ்பெஷாலிட்டியை. இதே பாயசத்து வகையில் தான் அந்த அக்காரோடஸில் வருது. அக்காரோடஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்காரோடஸு அந்த பாயசம் வகையில் தான் இருக்கும். அதுவும் வந்து குடிக்கிற பதத்தாக இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு அரிசி அப்படின்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 350 கிராம் வெல்லம் போடணும். அரிசியும் பருப்பையும் நல்லா வேக வச்சிடும். 1.25 மொத்தம் 1.5 ஒரு அழகு அரிசி, 1/2 அழகு பருப்பு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அழகு தண்ணி விட்டு வேக வச்சிடணும்.
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 அழகு பால் விட்டுடணும், வெல்லம் போடணும், ஏலக்காய் பொடி போடுறோம். அதை நம்ம வறுத்து, அதாவது நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுரும். தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய் பொடியை நட்டி அதுவும் நல்லா நெய்யில் வறுத்து போட்டுறோம். இந்த அக்காரோட சில நெய் வாசனையோடு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும். இது வந்து அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான பொருள். இது ரொம்ப அக்காரோட ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அக்கார வடசல்னு சொல்லும்பொழுது இன்னொரு அக்கார வடசல் இன்னொரு விதமாக இருக்குது. எஸ்பெஷலி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு அக்கார வடசல் செய்வாங்க. அதனுடைய பொருள் மாத்திரம் போதும், எனக்கு மெத்தட் வேணாம். அது என்னென்ன மாதிரி இன்னொரு அக்கார வடசல் செய்யறதுக்கு அதனுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன தேவை? இது ஒரு ரொம்பவே ஒரு வித்தியாசமான 3 கேள்வி கேட்டிருக்கோம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, பாயாசத்துல போடுற 4 பருப்பு, 4 பருப்பு. இன்னொன்னு வந்து அடுத்து ஏதோ ரெசிபி வந்து நீங்க எழுதி அனுப்ப சொன்னீங்க, அடப்பிரதத்தோட ரெசிபி. அடைய பண்றதுக்கு எப்படி என்னென்ன பொருள் தேவை, எப்படி பண்றது. 3வது நம்ம சொன்ன அக்கார வடசல் இன்னொரு அக்கார வடசலுக்கு தேவையான பொருட்கள் என்னது, பொருட்கள், 2 அக்கார வடசலுக்கு கண்டிப்பாக அது பொருள். இந்த 3 கொஸ்டின் தான் உங்களுக்கு வச்சிருக்கோம். அடுத்த வாரம் நீங்க வந்து இந்த கொஸ்டின் தான் எனக்கு வந்து சிரமம். நான் படிக்கும்போது அடுத்த வாரம் அந்த அக்கார வடசல் யார் கரெக்டாக சொல்றாங்களோ நான் ரெடியாக புக்கு ஒன்று வச்சுப்பேன். அது என்னுடைய புக்கு ரெடியாக வச்சுப்பேன். உங்கள் அட்ரஸ் கரெக்டாக சொன்னீங்கன்னா உடனே இங்கேயே நான் போகும்போது உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு போயிடுவேன். சூப்பர். சோ நிச்சயமா நிறைய பேர் போட்டியா வந்து எழுத போறாங்க. கண்டிப்பாக. அதுக்குள்ள அடுத்த நேயர் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரக்ஷிதா லைன்ல இருக்கீங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க ரக்ஷிதா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா. சார்ட்ட பேசணும் சார். நான் தான் பேசுறேன், சொல்லுங்கம்மா. சார், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். நான் மாவு ஆட்டி சேல்ஸ் பண்றேன் சார். ஹஸ்பண்ட் இல்ல, எனக்கு வந்து கரெக்டான பதத்துல மாவு ஆட்ட தெரிய மாட்டேங்குது சார். எனக்கு மாவு இட்லி மாவு, இட்லி தோசை மாவு அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அது ஒன் டைம் நீங்க டிவில சொல்லி கொடுத்தீங்க, ஆனா நான் சரியா அதை நோட் பண்ணல. சரிங்கம்மா. அது பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கரெக்டா எனக்கு செட் ஆக அமைய மாட்டேங்குது. சரிங்கம்மா, ஓகேம்மா. அது கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்க சார். சரிங்கம்மா, ஓகேம்மா. ஓகே. இப்போ இட்லி மாவு, தோசை மாவு, தோசை ஊற்றினா செவுக்க வரணும், இட்லி ஊற்றினா மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். இதுதான் கான்செப்ட். நான் ஒரு ஆழாக்கில் சொல்லிக்கிறேன். ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி, ஒரு ஆழாக்குனது 200 கிராம், 1/4 ஆழாக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இட்லி அரிசியை தனியாக தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். உளுத்தம்பருப்பு அந்த 1 டீஸ்பூன் வெந்தயத்தை தனியாக போட்டு ஊற வைக்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த இட்லியை வந்து ஹார்டாக வரதுக்கு காரணம் அந்த தண்ணியில் ஊற வைக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். சோக்கிங் டைம் சொல்லுவோம். சாதாரணமாக அந்த காலத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா காலைல 10 மணிக்கு ஊற வைப்பாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க. இந்த உளுத்தம்பருப்பு உபரியாகவும் சொல்லுவாங்க. அது குவான்டிட்டி நிறையா வரும். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது பெருசாகவும், அது மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வரும்னு சொல்லுவாங்க. மெயினாக நீங்கள் ஊற வைக்கிற டைம் கண்டிப்பாக 8 மணி நேரம் இருக்கணும். அரிசியும் உளுத்தம்பருப்பும். அரிசியை தனியாக ஆட்டிக்கணும், உளுத்தம்பருப்பில் வந்து தண்ணி இல்லாமல் ஆட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கு ஆடிட்டிங்க அப்படின்னா அரிசியும் தனியாக, உளுத்தம்பருப்பு தனியாக மிக்ஸ் பண்ணும்போது கை தான் யூஸ் பண்ணணும், கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கையில் வந்து இப்படி வரணும், இந்த மோஷனில் சர்க்குலேஷனில் வரணும். மேலே உப்பு போட்டு நீங்கள் தூங்க போயிட்டு நம்ம மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்கும். ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரைச்சிடுங்க. இட்லிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கலாம், தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். இட்லி ஊற்றுனீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோசை வாக்கும் போதும் அதை செவத்த கலரில் வரும். அருமையான ஒரு என்ன சொன்னீங்க, இட்லியும் சரி தோசையும் சரி அருமையாக வரும். காம்பினேஷன் 1க்கு 1/4 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா அருமையான இட்லி. ஊற வைக்கிறது கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஷெஃப், இந்த இட்லியில வந்து ஒரு சஜஷன் ஷெஃப், இல்ல துணி போட்டு சிலவங்க இப்ப வைக்கவே அந்த துணி போட்டு அப்படியே எடுக்கிறதுல தான் ஷெஃப் அந்த மல்லிப்பூ மாதிரி வரும். அதாவது இப்போ நான் அகைன் பாரம்பரியம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டடுப்பு, அந்த இட்லி பாத்திரம், துணி நனைச்சிட்டு அந்த இட்லி தட்டு மேலே அந்த துணியை வச்சு இட்லி ஊற்றுவாங்க. அப்படி எடுக்கும்போது அது அந்த துணியோடு எடுப்பாங்க, தட்டை வச்சு கவுத்துவாங்க. துணி மாத்திரம் எடுக்கும்போது அழகாக வந்து அந்த இட்லியை ஓட்டிக்கிட்டு அழகாக வந்துடும். தண்ணி தெளித்து தான் வைப்போம். இப்போ அந்த துணி யாருமே யூஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து நீங்கள் சொன்னது ஒரு கரெக்டான பாயிண்ட்டு. அந்த சாஃப்ட்னஸ் வருது. ஏன் வருதுன்னா அந்த துணி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது.
ஸோ அதனால உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம துணி யூஸ் பண்றது இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ஏன்னா எல்லாத்துலயும் சோம்பேறித்தனம், துணியை கசக்கணும், அந்த இதெல்லாம் பண்ணணும், ஆற வைக்கணும். கண்டிப்பா 3 தட்டுனா 3 தட்டுக்கு துணி தேவைப்படும்ல. கண்டிப்பா. ஆனா அந்த துணியில பண்ணாதான் அது அப்படியே உதிரி உதிரியா வந்து நல்ல அருமையாக வரும். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம். அதுவும் பாயாசம் வந்து ஒரு பிகினர் எப்படி வைக்கலாம்ங்கிறதுல இருந்து நல்ல ஒரு டாப் ஷெஃப் வந்து எப்படி பாயாசம் வைக்கலாங்கிற அளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம். பாயாசத்துல இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு வைக்கிற அளவுக்கு வந்து பாயாச வகைகள் வந்து இன்னைக்கு பாத்துறோம். சரி, நீங்க அசத்த போறீங்க, இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் இப்ப கொலு வந்து போயிட்டே இருக்கு, டெய்லி சுண்டலோட அந்த அப்படியே வடையோட அந்த பாயாசத்தையும் வச்சு நீங்க கொடுங்க. மறக்காம அந்த கேள்விகளுக்கும் பதில் அனுப்புங்க. நிச்சயமா அதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்க சார்பிலையும் எங்க புதிகை தொலைக்காட்சியின் சார்பிலையும் ஷெஃப் தாமு அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.